பசுமையால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம். பறவைகள் கீச்சென்று பாடும் அதிகாலை. மக்கள் தங்கள் நாளை தொடங்கும் அந்த அமைதியான சூழலில் வாழ்ந்தான் அருண். அப்போது அருண் வயலில் சென்று கொண்டிருக்கும் போது, இவ்ளோ அழகான கிராமத்தில் பிறந்து வாழ்றதே எனக்கு பெருமை என்று நினைத்து கொண்டே நடந்தான். அருண் எப்போதும் பிறருக்கு உதவுவதே அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. சிறிய பசிக்கு உணவு, சோர்வானவருக்கு தண்ணீர், அதுதான் அவனுடைய சந்தோஷம். அருண் சிரித்து கொண்டே ஒரு சிறுவனுக்கு பழம் கொடுத்து சொல்கிறான், சாப்பிடையாப்பா, எப்போதும் பசியோடு இருக்கக்கூடாது. அதற்கு அந்த சிறுவன், நன்றி அண்ணா என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறான். ஆனால் அதே கிராமத்தில் பணக்கார வேலாயுதம் இருந்தான். அவன் சொத்து நிறைய இருந்தாலும் அவனது மனசு வறட்சியாயிருந்தது. வேலாயுதம் அலட்சிய சிரிப்போடு அருணை பார்த்து, அருண், நீ எப்போ பார்த்தாலும் உதவி உதவி என்று இருக்கிறாய். அதுல என்ன பயன் உனக்கு கிடைக்கப் போகுது? அதற்கு அருண் முகமலர்ச்சியோடு சொல்கிறான், பயன் வேண்டாம்பா, பிறர் முகத்தில் சிரிப்பு வந்தால் அதுவே பெரிய பலன். ஒரு நாள் கிராம சாலையில் முதியவர் ஒருவர் மயங்கி விழுந்தார். மக்கள் பலர் பார்த்தார்கள். ஆனால் யாரும் அவருக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. அப்போது அந்த வழியாக சென்று கொண்டிருந்த அருண் பதற்றத்துடன், தாதா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் என்று கூறினான். அப்போது முதியவர் சாந்தமான குரலில், மகனே, நீ இல்லாம இருந்தா என்ன ஆகும்னு தெரியல என்றார். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வேலாயுதம் கிண்டலாகச் சிரித்தான். வேலாயுதம் சொன்னார், பாருங்க, தன் நேரத்தையும் வலிமையையும் இந்த அருண் எப்படியெல்லாம் வீணாக்குகிறான் என்று மீண்டும் சிரித்தார். சில மாதங்கள் கழித்து அந்த கிராமத்தில் கடும் பஞ்சம் வந்து சேர்ந்தது. வயல்கள் உலர்ந்தன, கிணறுகள் வற்றின. மக்கள் தண்ணீரும் உணவும் தேடி அலையத் தொடங்கினர். அப்போது மக்கள் எல்லாம் தண்ணீர் தண்ணீர் கொடுக்கவும் என்று தாகத்துடன் தவித்தனர். அப்போது அருண்தான் தனது வீட்டில் இருந்த சிறிதளவு தண்ணீரையும் தானியங்களையும் பிறருடன் பகிர்ந்து கொடுத்தான். நான் பசியுடன் இருந்தாலும் பரவாயில்ல, யாரும் உயிரை இழக்கக்கூடாது என்று ஓடிச் சென்று அனைவருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தான் அருண். ஆனால் வேலாயுதம் அவன் தனது களஞ்சியத்தை பூட்டி வைத்திருந்தான். அப்போது வேலாயுதம், இது என் சொத்து எப்பவும் வெளியே போகக்கூடாது. பசிச்சா சாப்பிடாம இருக்கட்டும், நான் கொடுக்க மாட்டேன் என்று கோபமாக இருந்தான். நாட்கள் நகர்ந்தன. மக்கள் வேலாயுதத்தை வெறுக்கத் தொடங்கினர். அவரின் வீடு முழுக்க உணவு இருந்தும் ஒரு துளி கூட அவன் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஆனால் அருண் பசியிலும் தன்னலம் மறந்து உதவி செய்தான். அருண்தான் எங்களுக்கு உண்மையான உறவினர், வேலாயுதம் எதற்காக என்று சொல்லி வேலாயுதத்தை வெறுக்க ஆரம்பித்தனர் மக்கள். ஒரு நாள் வேலாயுதம் உடல் நலக்குறைவால் சாலையில் மயங்கி விழுந்தான். அப்போது வேலாயுதம் பலவீனமான குரலில், யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க என்று முனங்கியபடி இருந்தான். ஆனால் மக்கள் திரும்பி பார்க்கவில்லை. அனைவரும் அவனை பார்த்தும் பார்க்காதது போல் சென்றார்கள். அந்த நேரத்தில் அதனை பார்த்த அருண் ஓடி சென்று, வேலாயுதண்ணா, நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன் என்று சொல்லி அவருக்கு தண்ணீர் கொடுத்து உட்கார வைத்தான். வேலாயுதம் கலங்கிய கண்களோடு, என்ன எல்லாரும் விட்டுட்டாங்க, ஆனா நீ மட்டும் ஏன் உதவுறே என்று கேட்டான். அப்போது அருண் அன்பான பேச்சில் சொன்னான், உதவி செய்யும் நேரத்தில் பழைய தவறுகளை நான் நினைக்க மாட்டேன். எப்போதும் ஒரு மனிதன் உதவியோடுதான் இன்னொரு மனிதன் வாழ முடியும் அண்ணா என்று கூறினான். அந்த நாளிலிருந்து வேலாயுதம் தனது தவறை உணர்ந்தான். அருணின் மனசுதான் அவனை மாற்றியது. வேலாயுதம் கண்ணீரோடு கூறினார், அருண், நீ என்ன எனக்கு கற்றுக் கொடுத்தாய் தெரியுமா? பணம் இல்லாமல் வாழலாம், ஆனால் மனிதநேயம் இல்லாமல் வாழ முடியாது. இதை நான் எப்போதும் மறக்க மாட்டேன் என்று அருணை மனதார பாராட்டினார். உதவி செய்யும் கைகள்தான் கடவுளின் கைகள்.